ஹலோ ஆல், திஸ் இஸ் மது ஃப்ரம் மெட்டாஃப்ளேம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, அது ஏன் முக்கியம், அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். லைக் நம்ம வந்து நிறைய நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது காம்ப்ளெக்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணால் தான் ப்ரோக்ராம் வந்து ஃபாஸ்டராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய இன்புட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய அல்காரிதம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து போகிறோம். ஸோ இப்போ வந்து அதோடைய பேசிக்காக என்னென்ன மாதிரி காம்ப்ளெக்சிட்டிஸாக நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தந்த மாதிரி அல்காரிதம், லைக் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, லைக் அதில் வந்து நெஸ்டட் ஃபார் லூப் இருக்கு. நெஸ்டட் ஃபார் லூப் இருந்ததுன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். லைக் என்ன இது நம்ம யூஸ் பண்ணுவோம், பிக் ஆஃப் என் ஸ்கொயர் வந்து நம்ம போவோமா. ஸோ ஏன்னா ரெண்டு ஃபார் லூப்னா பிக் ஆஃப் என் ஸ்கொயர் இருக்கும். நம்ம அதெல்லாம் என்னன்னு தெளிவாக பார்ப்போம். ஸோ லோன் வெடி இப்போ அதை ஆப்டிமைஸ் பண்ணோம் ப்ரூட் ஃபோர்ஸ், அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி நார்மல் சிங்கிள் ஃபார் லூப்ல எழுதும்போது பிக் ஆஃப் என்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கிராஃப்ல பாருங்க, நீங்கள் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் வந்து இதாக ஆக உங்களோட ஆப்ரேஷன்ஸோட இது வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வந்து உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கீழ இருந்து மேல போக போக உங்களுக்கு வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ இது வந்து கம்மியான டைம் காம்ப்ளெக்சிட்டி, இது அதோட கொஞ்சம் அதிகம், அதோட இது கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு அல்காரிதம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ அதுதான் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ரைட். டைம் காம்ப்ளெக்சிட்டி வச்சு நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம பிக் ஆஃப் என் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிக் O ஆஃப் என் அப்படிங்கும்போது கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய அல்காரிதம் வந்து லைக் ஒவ்வொரு எவ்வளோ வேல்யூஸ் நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 வச்சுட்டு அதை ஜஸ்ட் நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டு ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட இது வந்து கான்ஸ்டன்ட் டைம், அதாவது ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் ஆகுது. ஜஸ்ட் பெருசா உங்களுக்கு அல்காரிதம் ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பொறுத்து வேரி ஆகும். ஸோ பிக் O ஆஃப் என் ஒன் டைம்ஸ் தான் வந்து உங்களுக்கு இது வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகுது. இது நார்மலாக நடக்கிற கேசஸ். இப்போ இதே இது நம்ம வந்து பிக் O ஆஃப் என் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது லீனியர் டைம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபார் லூப் எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப் எழுதுறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஆ ஃபார் லூப் எழுதுறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டைம்ஸ் இந்த அல்காரிதம் வந்து ரன் ஆகுது. கரெக்டாக. ஸோ 10 டைம்ஸ் அப்படின்னா என், அதாவது என் இந்த இடத்துல என் டைம்ஸ் வந்து உங்களுடைய அல்காரிதம் வந்து 10 வரைக்கும் ரன் ஆகுது. ரைட். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் ஆக மொத்தம் நம்மளுக்கு 10 டைம்ஸ் ரன் ஆகுது. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக் ஆஃப் என்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் வந்து ஆப்டிமைஸ்டாக நீங்கள் வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு தான் வந்து நீங்கள் கொண்டு வருவீங்க, பிக் ஆஃப் என் டைம்ஸ்க்கு. ரைட். இது என் ஸ்கொயர் அப்படின்னா என்ன, ரைட்டா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கெஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பிக் ஆஃப் என் ஸ்கொயர் அப்படிங்கும்போது, ஸோ இப்போ நான் பிக் ஆஃப் என் ஸ்கொயர் போகிறேன். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ பிக் ஆஃப் என் ஸ்கொயருங்கும்போது நம்மளுக்கு எஸ் டபுள் ஃபார் லூப். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம பண்ணுறோம். ஸோ நெஸ்டட் ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபார் லூப்குள்ளே இன்னொரு ஃபார் லூப். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ரன் பண்ணும்போது 10 டைம்ஸ் ரன் ஆகும். செகண்ட் ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு தடவை உள்ள ஐ கொண்டு வரும்போதும் அது ஒரு 10 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ 10 × 10 டோட்டலி 100 டைம்ஸ் ரன் ஆகும். கரெக்டா. ஸோ அப்போ உங்களுக்கு பிக் ஆஃப் என் ஸ்கொயர், ஏன்னா 10 × 10ங்கிறது என் ஸ்கொயர் தானே. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இதோடைய இது வந்து பிக் ஆஃப் என் ஸ்கொயர் வந்து வரும். ரைட். ஸோ பிக் O ஆஃப் என் ஸ்கொயர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா பிக் O ஆஃப் லாக் என். ஸோ ஓகே, லாக் என் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல என் பார்த்தோம்ல. நீங்கள் இப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கண்டுபிடிக்க போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன், நார்மலாக ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். இந்த இது வேணாம். So for int I is equal to 0, I is less than 10 எழுதிட்டு திருப்பி I plus plus எழுதிட்டேன். இப்போ நான் இதே மாதிரி இன்னொன்று எழுதுறேன், இன்னொரு ஃபார் லூப் எழுதுறேன். ஸோ எனக்கு இது வேண்டாம், ஒரு நிமிஷம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு
இன்னொரு ஃபார் லூப் இதே மாதிரி திருப்பி எழுதுறேன். என்டர் தட்டி இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபார் லூப்க்கு அடுத்து இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சு. இந்த மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, பிக் ஓ ஆஃப் 2n வரும். கரெக்டா? ஸோ பிக் ஓ ஆஃப் 2n, ஏன்னா 2 தடவை n இதாகுதுல்ல. ஸோ 2nக்கும் n-க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ரைட்டா? ஸோ அதை நீங்க வந்து ஆல்சோ பிக் ஓ ஆஃப் n-னே கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதே இது 3 ஃபார் லூப்ஸ் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி பிக் ஆஃப் n கியூப். ஆனால் நீங்கள் n கியூபை கொண்டு போயிட்டு என்னெல்லாம் எழுதி வைக்க முடியாது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபார் லூப் தனித்தனியாக எழுதும் போது அதை பிக் ஆஃப் n சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அந்த சார்ட்டை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஆரம்பத்துல ஒரு சார்ட் காமிச்சேன்ல, ரிவைன் பண்ணி அந்த சார்ட் பார்த்துக்கோங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகுது அப்படிங்கிறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம பிக் ஆஃப் என் ஸ்கொயர் என் லாகின் லாகின் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ வந்து பைனரி சர்ச் அல்காரிதம் எடுத்துக்கிறேன். ஸோ நான் பைனரி சர்ச் டைப் பண்ணிக்கிறேன். அதை கொடுத்துருக்க பாருங்களேன், பிக் ஆஃப் லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ நான் இப்போ வந்து இந்த பைனரி சர்ச்சுக்கு நம்மளுக்கு ரூல் தெரியும்ல. ஸோ அது எப்படி இருக்கணும், நம்மளுக்கு சார்ட்டட் அரேவாக தான் இருக்கணும் பைனரி சர்ச்சுக்கு. கரெக்டாக? ஸோ நான் இப்போ வந்து டேப் கொடுத்து டார்கெட் ரன் பண்ணிட்டேன். 3ங்கிறது வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் எலமெண்ட் வந்து. ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் ப்ரோக்ராம் வந்து நான் நார்மலாக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண நான் அப்படியே டைப் பண்ணிட்டேன், பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து இது வந்து ஓ லாகின் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய அல்காரிதமை நீங்கள் இந்த பைனரி சர்ச்சில் இந்த அடைவை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா 2 டிவைட் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? லெஃப்ட் வந்து 0, லெஃப்ட்டுங்கிற பாயிண்டர் உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து ஐட்ரேட் பண்ணிட்டே வரும். ரைட்டுங்கிற பாயிண்டர் உங்களுக்கு இங்கிட்டு இருந்துகிட்டே உங்களுக்கு இது பண்ணிட்டு வரும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் அடைவும் உங்களுக்கு 2 டிவைட் ஆகிடும். கரெக்டா? ஸோ ஃபுல் அரேவும் 2 டிவைட் ஆயிடுது. இந்த மாதிரி டிவைட் ஆகி கான்கர் பண்றோம் அப்படின்னாலே அது வந்து என்ன அப்ரோச்சுக்கு கீழே வந்துடும் அப்படின்னா பிக் ஆஃப் லாகின்க்கு கீழே வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என் பிக் ஆஃப் என்னை விட உங்களோட பிக் ஆஃப் லாகின்ங்கிறோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கம்மி. ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து லீனியர் சர்ச்சை விட பைனரி சர்ச் அதனால தான் எஃபிஷியண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ரைட் மீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு லூப் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அரே ஆஃப் மிட்டு வந்து ஈக்குவல் டு டார்கெட்டாக ஆகிற வரைக்கும் மிட்டுங்கிற பாயிண்டரை வச்சு தான் மூவ் பண்ணிட்டே வருவோம். உங்களோட டார்கெட் அட்டைன் ஆகிற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களோட பாயிண்டர் மூவ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ ஒருவேளை உங்கள் 2 பாயிண்டரும் ஈக்குவல், டார்கெட்டும் மிட் பாயிண்டரும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட டார்கெட் எலிமெண்ட் இதாயிடும். சப்போஸ் என்னோட அரே ஆஃப் மிட் இஸ் லெஸ் தென் டார்கெட்டாக இருந்ததுன்னா உங்களோட மிட் வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். சப்போஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ரைட் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு பைனரி சர்ச் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டியோட கான்டெக்ட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிவைட் பண்ணி கான்கர் பண்ணுறதுனால உங்களுக்கு அரேயோட சைஸ் பாதியாகி உங்களுக்கு நடக்குது. ஸோ அதனால தான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ பிக் ஆஃப் லாகின் பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், பைனரி சர்ச்சில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய என் லாகின் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு. ஸோ இதோட அவுட்புட்டை நீங்கள் தான் ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க. அதாவது அவுட்புட் இல்லை, அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என், கரெக்டாக? பிக் ஆஃப் என். இது வந்து எக்ஸ்ட்ராவா 1. அப்போ n+1 தான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது பிக் ஆஃப் n+1. கரெக்டா? ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பிக் ஆஃப் n+1 we can also written it as big of n அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்து தனியாக இது பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிக் ஆஃப் n+1 வந்து ஆல்சோ we can written it as big of n. ரைட்டா? சரி, அடுத்து இதோட இதை ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கேன், செகண்ட் இன்னொரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். ஆனால் இதை நீங்கள் பார்த்தோன்னா என்ன சொல்லிடுவீங்க அப்படின்னா 2n தானே, ஏன்னா வந்து 2 ஃபார் லூப் தனித்தனியாக இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபார் லூப் ஒரு n டைம்ஸ், இந்த ஃபார் லூப் n டைம்ஸ் கிடையாது. இந்த ஃபார் லூப் வந்து n into n டைம்ஸ், ஏன்னா வந்து உங்களுக்கு 10 அப்போ 2 தடவை வருது. அப்போ இது வந்து n ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு n + n² என்ன வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. n + n² வந்து
உங்களுக்கு வந்து இந்த மாதிரியே நீங்க எழுதிக்கலாம். அதாவது மொத்தத்துல உங்களுக்கு ஆக மொத்தத்துல என்ன வரப்போகுது அப்படின்னா, என் ஸ்கொயருங்கிறது தான் வரப்போகுது. இது 2த்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் தான். நீங்க வந்து அத கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா ஜஸ்ட் நம்ம அடிஷன் பண்றோம் அப்படின்னா, லோவஸ்ட் டெர்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதோடைய அ ஓவரால் கன்டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய மெர்ஜ் சார்ட் அல்காரிதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இதுவும் டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் தான் நடக்க போகுது. ஸோ ஆனா வந்து உங்களோடது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து இதாகும். ஸோ அது போக உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆயி வந்து விஷயங்கள் நடக்கும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி உங்களுக்கு ரிகர்ஷன்னா என்னன்னு தெரியும்ல? ஃபங்ஷன வந்து திருப்பி திருப்பி கூப்பிடுறது. அதே ஃபங்ஷன் திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா ரிகர்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு n டைம்ஸ் வந்து நடக்கும். அது போக ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து நடக்கிறதுனால டிவைட் ஆகி நம்மளுக்கு டிவைட் அண்ட் கான்கர்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், லாக் என் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அப்போ வந்து அந்த எண்ணும் லாக் எண்ணும் மல்டிப்ளிகேஷனுக்கு அண்டர்கோ ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓவராலா என் லாக் என் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியில வந்து இந்த மாதிரி மெர்ஜ் சார்ட் மாதிரியான ப்ராப்ளம் வந்து ரன் ஆகும். ஸோ இட் இஸ் மச் பிக்கர் தென் பிக் ஆஃப் என்லாம் விட இது வந்து கொஞ்சம் பெரியது தான். ஏன்னா லாக் என்னோட எக்ஸ்ட்ராவா மல்டிபிள் பண்றோம்ல. ஸோ நீங்க அந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அந்த சார்ட் மூலியமா. ஸோ எதுக்கு அடுத்து எது பெருசு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ அதுதான் என் ஸ்கொயர் விட ஆனா கம்மி தான், ரைட்? ஸோ அதனால தான் வந்து நார்மலா நம்ம ஷார்ட்டிங் வந்து இப்போ பண்றோம் அப்படின்னா என் ஸ்கொயர் பிக் ஆஃப் என் ஸ்கொயர் மெத்தட், அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி மெர்ஜ் சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இது வந்து பிக் ஆஃப் என் லாக் என் மெத்தட்லயே சால்வ் பண்ணுது. ஸோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒண்ணு இருக்கு, பிக் ஆஃப் டூ பவர் என். ஸோ பிக் ஆஃப் டூ பவர் என் அப்படிங்கிறது எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிபனாக்கி தெரியும்ல, ஃபிபனாக்கி ரிகர்ஷன். ஸோ ஃபிபனாக்கி அப்படிங்கிறது நான் என்னன்னு சொல்லிடுறேன், ஃபிபனாக்கி சீக்வென்ஸ். ஃபிபனாக்கி இது ரிகர்ஷன்ல போட்டோம் அப்படின்னா தான் அந்த டூ பவர் ஆமா சீக்வென்ஸ்லயும் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியலாக இது பண்ணும்போது ரிகர்ஷன்லேயும் அதே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் டூ பவர் என் அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ரன் ஆகும். இது வந்து கொஞ்சம் எல்லாத்த விட கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ம் நம்மளுக்கு ஃபங்ஷன் காலிங் இட் செல்ஃப் திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஃபங்ஷன் திருப்பி திருப்பி அதே கூப்பிட போகுது. ஸோ ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து மொத்தம் டைம்ஸ் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இது வந்து போகும். பட் நம்மளுக்கு அவுட்புட் ஒவ்வொரு தடவை இதாகும் போதும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டூ பவர் டைம்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும், கரெக்டா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ சப்போஸ் 10 ஓகே 10 இஸ் லெஸ் தென் ஒன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் கிடையாது. ஸோ அப்போ வந்து 10 மைனஸ் ஒன் இஸ் 9, தென் 10 மைனஸ் டூ இஸ் 10 minus 2 is 8. ஸோ வந்து 9 plus 8. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுக்கு திருப்பி திருப்பி ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் ஆகுதா, அப்போது உங்களுக்கு டூ பவரா இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? ஸோ அப்போது எல்லாத்த விட இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு, ரைட்? ஸோ இந்த வந்து இந்த இந்த கண்டெக்ஸ்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூ கண்டெக்ஸ்ட்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, இந்தந்த டைம் காம்ப்ளெக்சிட்டில நான் சால்வ் பண்ண போறேன்னு நீங்க வந்து லைக் இப்போ வந்து என் ஸ்கொயர்ல நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னா, ஓகே அத என்ல சால்வ் பண்ண முடியுதா? அப்படிங்கிற மாரி நீங்க பார்க்கணும், கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிக் ஆஃப் என்ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு எலிமெண்ட்ட அரேலேருந்து ஆக்சஸ் பண்ண போறோம்னா, பிக் ஆஃப் என். என் அப்படிங்கிறது லீனியர் டைம் சிங்கிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்றது. நெஸ்டட் ஃபார் லூப் வந்து பண்ணும்போது என் ஸ்கொயர். இதே இது என் கியூப்னா 3 ஃபார் லூப்ஸ், அதாவது நெஸ்டட்லயே வந்து 3 ஃபார் லூப்ஸ் வச்சு பண்றது. இதே இது லாக் என் அப்படிங்கும்போது லாகர்தமிக் டைம் நம்ம பார்த்தோம்ல, அதாவது நம்மளுடைய எண்ணை விட பிக் ஆஃப் எண்ணை விட கம்மி. என் லாக் என்ங்கிறது பிக் ஆஃப் எண்ணை விட கம்மி. பட் சாரி என்ன பிக் ஆஃப் லாக் என்ங்கிறது வந்து ஆமா என்னை விட கம்மி. இதே இது என் லாக் என்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என் ஸ்கொயரை விட கம்மி. ஆனா என்னை விட அதிகம் என் லாக் என் வந்து, ஓகேயா? ஸோ டூ பவர் என்னங்கிறது எல்லாத்த விட அதிகமானது. ஸோ டூ ஃபேக்டோரியல் அப்படிங்கிற மாதிரி, சாரி என் ஃபேக்டோரியல் ஆர் டூ ஃபேக்டோரியல், என் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்த விட அதிகம். ஸோ அப்படிங்கிற மாதிரி லைக் காம்ப்ளெக்சிட்டி வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலா நீங்க காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ
உங்களுக்கு இத இத பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படி ப்ரோகிராம்ல வந்து நம்ம காம்ப்ளெக்ஸிட்டி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.